ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் நம்ம செல்வத்தோட டீ கடை கதையை வச்சு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம். அந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி. போன பாட்டில் செல்வம் அவரோட 10 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தலா 10,000 ரூபாய் வாங்கி மொத்தம் 1,00,000 ரூபாயில் ஒரு மாடர்ன் டீ கடை ஆரம்பித்தார். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்கும் கடையோட 10% ஷேரை பிரித்து கொடுத்தார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் 1% ஷேர். இப்போது கதை அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. செல்வத்தோட டீ கடை செம்ம ஹிட்டுங்க. டீயோட டேஸ்ட்டும் செல்வம் கொடுத்த குவாலிட்டியும் ஊர் முழுக்க பேசுது. இப்போ செல்வத்துக்கு ஒரு பெரிய ஆசை வருது. அது என்ன ஆசை, அது எப்படி இந்திய ஷேர் மார்க்கெட்டே உழுக்க போகுது? லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. வெல்கம் டு கற்றல் பயன்பாடு. செல்வத்தோட அந்த ஒரு கடை மாதம் 50,000 ரூபாய் லாபம் தருது. ஆனால் செல்வம் இதோட நிறுத்திக்க விரும்பல. அவரோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? ஏன் நம்ம டீ கடையை ஊர் முழுக்க ஆரம்பிக்க கூடாது? ஏன் தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க செல்வம் டீ ஸ்டால்னு ஒரு பிராண்ட் உருவாக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறார். பிளான் பெருசு தான், ஆனால் அதுக்கு என்ன வேணும்? பணம், கேபிட்டல். தமிழ்நாடு முழுக்க 50 பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும்னா செல்வத்துக்கு குறைஞ்சது 50,000 ரூபா பணம் தேவைப்படுது. இப்போது செல்வத்துக்கு முன்னாடி 3 வழி தான் இருக்குது. முதல் வழி வழக்கம் போல் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மிடில் கிளாஸ், அவங்கக்கிட்ட 50 லட்சம் ரூபா கிடையாது. ரெண்டாவது வழி பேங்க் லோன். பேங்க்குக்கு போனால் 50 லட்சத்துக்கு சொத்து பற்றி ஏதாவது அடமானம் வைங்க, மாதம் வட்டி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 50 பிரான்ச்சும் லாபத்தில் ஓடுற வரைக்கும் வட்டி கட்ட செல்வத்துக்கிட்ட காசு இல்லை. மூணாவது வழி, அதுதான் பொதுமக்கள், த ஜென்ரல் பப்ளிக், நாம தான். செல்வம் யோசிக்கிறாரு, நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்டயே நம்ம ஏன் காசு வாங்கக்கூடாது அப்படின்னு. அவங்கக்கிட்ட இருந்து தலா 100 ரூபாய் 500 ரூபாய்னு வாங்கி அந்த பணத்தை வச்சு கடையை பெருசாக்கி வர்ற லாபத்தை அவங்களுக்கே ஏன் பிரித்து தரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறார். இந்த ஐடியா செல்வத்துக்கு வந்த உடனே அவர் நேராக போகிற இடம் தான் செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், தெருக்கோடியில் நின்றுக்கிட்டு என் கடையை பெருசாக்க போகிறேன், காசு கொடுங்க அப்படின்னு கேட்டால் மக்கள் தருவாங்களா? மாட்டாங்க. ஏமாத்திடுவோம்னு பயப்படுவாங்க. அதனால தான் கவர்மெண்ட் ஒரு ஸ்டாண்டர்டான சிஸ்டம் வச்சுருக்காங்க, அதுதான் செபி. இது ஷேர் மார்க்கெட்டோட போலீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. செல்வம் செபி கிட்ட போயிட்டு, சார் என்கிட்ட இப்போ ஒரு கடை இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட் வருது, இதோ என்னோட அக்கௌண்ட் புக், நான் 50 லட்சம் ரூபா பப்ளிக் கிட்ட இருந்து வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் DRHP, டிராஃப்ட் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸ். செபி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, ஓகே செல்வம், உன் கம்பெனி நல்லா தான் இருக்கு, நீ மக்கள் கிட்ட காசு வாங்கிக்கோ அப்படின்னு பர்மிஷன் தர்றாங்க. இப்போ செல்வம் பொதுமக்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. மக்களே, என் கம்பெனியோட மொத்த மதிப்புல இருந்து ஒரு ஷேரை 100 ரூபாய்க்கு விற்க போறேன், உங்களுக்கு என் கடை மேல நம்பிக்கை இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு கம்பெனி ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் பொதுமக்களுக்கு தன்னோட ஷேர்ஸை விற்க வர்ற அந்த நிகழ்வுக்கு பேரு தான் IPOன்னு சொல்றோம். IPOனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். புரியுற மாதிரி சொல்லணும்னா இது செல்வத்தோட டீ கடைக்கான டிக்கெட் புக்கிங் மாதிரி. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்றோம்ல, அதே தான். சரி, இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு செல்வத்தோட பிசினஸ் பிடிச்சிருந்து நீங்க ஒரு 100 ரூபாய் ஷேரை வாங்கலாம்னு போறீங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல IPOன்னு வரும்போது உங்களால ஒரு ஷேர் மட்டும் வாங்க முடியாது, அவங்க பண்டிலாக தான் விற்பாங்க. இதுக்கு பேர் தான் லாட் சைஸ். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு லாட்டில் 50 ஷேர் இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போது 50 × 100 5000 ரூபா. நீங்கள் அப்ளை பண்ணால் குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு தான் அப்ளை பண்ணணும். இப்போ தமிழ்நாடே செல்வத்தோட டீ கடையை நம்பி போட்டு அப்ளை பண்ணுது. செல்வத்துக்கு தேவை 50 லட்சம் ரூபா தான், ஆனால் மக்கள் ஆர்வத்தில் 5 கோடி ரூபாய்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். இப்போ எல்லாருக்கும் ஷேர் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. லாட்ரி சிஸ்டம் மூலமாக சில பேருக்கு மட்டும்தான் ஷேர் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் IPO அலாட்மெண்ட். கிடைக்காதவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்க பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துடும். சூப்பர். இப்போ நம்ம கற்றல் பயன்பாடு சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு செல்வத்தோட கடையில் 50 ஷேர் கிடச்சிருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் இப்போது செல்வத்தோட பிஸ்னஸ் பார்ட்னராக ஆயிடுவீங்க. மக்களோட 50 லட்சம் ரூபாயை வச்சு செல்வம் சொன்னபடியே தமிழ்நாடு முழுக்க 50 மாடர்ன் டீ கடைகளை ஓப்பன் பண்ணுறாரு. பிஸ்னஸ் வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு போகுது. ஒரு வருஷம் முடியுது, எல்லா செலவும் போக செல்வத்தோட டீ கடைக்கு 10 லட்சம் ரூபாய் நெட் ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போது செல்வம் யோசிக்கிறாரு, இந்த லாபத்துக்கு காரணமே நம்மளை நம்பி காசு கொடுத்த மக்கள் தான், அதனால் இந்த லாபத்தில் ஒரு பகுதியை அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஒரு ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு 2 ரூபாய் லாப பங்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த லாப பங்கு தான் இங்கிலீஷில் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். உங்ககிட்ட 50 ஷேர் இருக்குன்னா 50 × 2 100 ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நேராக வந்துடும். நீங்கள் எந்த வேலையும் செய்யலை, கடையில் போய் டீ ஆற்றலை, ஆனால் செல்வத்தோட ஹார்ட் ஒர்க்கால் உங்களுக்கு லாபம் கிடைக்கிது பார்த்தீங்களா? இதுதான் பேசிவ் இன்கம். இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குற ரிலையன்ஸ், டாட்டா, இன்ஃபோசிஸ் எல்லாமே ஒரு காலத்தில் செல்வத்தோட டீ கடை மாதிரி சின்னதாக ஆரம்பித்து IPO மூலமாக மக்கள் பணத்தை வாங்கி இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிறது தான். சரி, IPOனா என்ன, டிவிடெண்ட்னா என்னன்னு இப்போது ரொம்ப தெளிவாக பார்த்தோம். எல்லா கம்பெனியும் IPO மூலமாக மட்டும்தான் வருதா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்டால் கிடையாது. IPO இல்லாமலும் ஒரு சில கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும். பொதுவாக 95% ஆஃப் கம்பெனிஸ் IPO மூலமாக தான் வர்றாங்க. ஆனால் அதை தவிர இன்னும் 2 வழிகள் இருக்குது. ஒன்று, டைரக்ட் லிஸ்டிங். செல்வம் கதையையே வச்சு பார்ப்போம்.
செல்வத்துக்கு 50 பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க பணம் தேவைப்பட்டுச்சு. அதனால் அவர் ஜென்ரல் பப்ளிக் கிட்ட புதுசாக காசு வாங்க ஐபிஓ வந்தார். ஆனால் ஒருவேளை செல்வத்துக்கிட்ட ஏற்கனவே ஏகப்பட்ட காசு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இல்லைன்னா அவரோட பழைய 10 ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே சேர்ந்து இன்னும் 50 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போது செல்வத்துக்கு பப்ளிக் கிட்ட இருந்து புதுசாக எந்த பணமும் தேவையில்லை. ஆனால் அவரோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்னன்னா, நாங்கள் ஆரம்பத்தில் போட்ட ஷேர்ஸை எப்போ வேணும்னாலும் மார்க்கெட்டில் மற்றவங்களுக்கு விற்றுட்டு காசு ஆக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இப்படி நம்ம கிட்ட இருக்கிற ஷேரை எப்போ வேணால் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை தான் லிக்விடிட்டின்னு சொல்கிறோம். அதுக்காக செல்வம் புதுசாக மக்கள்கிட்ட காசு வாங்காமல் ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஷேர்களை மட்டும் அப்படியே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் பண்ணுவார். இதுக்கு பேர் தான் டைரக்ட் லிஸ்டிங்னு சொல்கிறோம். மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் சாங்ஸ் கேட்க ஸ்பாட்டிஃபை ஆப்பை யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பாட்டிஃபைன்ற கம்பெனி இப்படி தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. ரெண்டாவது வழி ரிவர்ஸ் மெர்ஜர். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு ஷார்ட் ரூட். ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே திவாலான இல்லைன்னா பிஸ்னஸே நடக்காமல் சும்மா இருக்கிற ஒரு ஷெல் கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கும். செல்வம் என்ன பண்ணுவாருன்னா, செபி கிட்ட போயிட்டு புதுசாக பர்மிஷன்லாம் வாங்கிட்டு இருக்காம ஷேர் மார்க்கெட்டில் சும்மா கிடக்கிற அந்த நஷ்டமடைஞ்ச கம்பெனியை விலைக்கு வாங்கிடுவார். அப்புறம் அந்த கம்பெனியோட பேரை செல்வம் டீ ஸ்டால்னு மாற்றிக்குவார். இப்போது எந்த ஒரு புது ஐபிஓவும் இல்லாமல் செல்வம் கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடும். ஆனால் கதை இதோட முடியல. செல்வம் டீ கடை இப்போ ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ 100 ரூபாய்க்கு விற்ற ஷேரோட விலை திடீர்னு 150 ரூபாய்க்கு போகுது. சில நாளில் திடீர்னு 80 ரூபாய்க்கு குறையுது. இந்த ஷேர் விலை ஏன் ஏறுது, ஏன் இறங்குது, இதை யார் முடிவு பண்ணுறது? செல்வம் டீ கடையில் டீ நல்லா இல்லை அப்படின்னா ஷேர் விலை குறைஞ்சிருமா அப்படின்றது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கட்டளை பயன்படுத்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அக்வெண்டஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.